அதாவது வளிமண்டலத்தின் வெவ்வேறு அடுக்குகள்ல காற்றின் திசை இருக்கும். அந்த திசை ஒரே மாதிரி சீரான திசையில இருக்கும்போது புயல்களுக்கு மிக சாதகமான நிலை ஏற்படும். அப்போது அந்த புயல் மேலும் வலுவடைவதற்கும் தன்னை நோக்கி அதிக மேக குவியல்களை உருவாக்குவதற்கும் சாதகமாக அமையும். அதுவே வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய வெவ்வேறு அடுக்குகள்ல காற்றின் போக்கு மாறுபடும் போது, குறிப்பா நம்ம குறிப்பிட்டிருந்தோம், இங்க அரபிய உயரழுத்தத்தின் தாக்கம் இருக்கு, இமயமலையில அந்த மேற்கத்திய இடையூறின் தாக்கம் இருக்கு. இது ரெண்டும் ஒன்றோட ஒன்று இணையும் போது வளிமண்டலத்துல காற்று முறிவு என்பது அதிகரிக்கும். அப்படி காற்று முறிவு அதிகரித்தால் இந்த புயலுக்கு மேகக்கூட்டங்களை உருவாக்குவதில் சிரமம் ஏற்படும். அதன் காரணமா தான் காக்கிநாடா நோக்கி புயல் சென்றாலும் அதன் தாக்கம் தெற்கு ஆந்திராவை ஒட்டிய நெல்லூர், ஓங்கோல் பகுதிகளில் அதிகம் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. பல்வேறு தகவல்களை நன்றி. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த மோந்தா புயல்னால தமிழகத்துல குறிப்பாக வடகோடி மாவட்டங்களுக்கு மட்டும்தான் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த மழை